விழுப்புரம் ஏனாதிமங்கலம் பகுதியில் புதிய அரசு பேருந்து சேவையினை முன்னாள் அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். ஏனாதிமங்கலம் பகுதியில் உள்ள பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் காலை நேரத்தில் பேருந்து வசதி இல்லாததால் நடந்து செல்ல வேண்டிய சூழல் நிலவியது. இதுகுறித்து மாணவர்களின் அளித்த கோரிக்கையை ஏற்று விழுப்புரத்திலிருந்து திருவெண்ணெய்நல்லூர் வரையை புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. இதனை முன்னாள் அமைச்சர் பொன்முடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பஸ் விட்டுறாரு. நாங்கள் 2 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். எங்களுக்கு பஸ் விட்டுறாரு எங்க ஐயா. நாங்கள் அதனால டெய்லிக்கும் பஸ்ல போவோம். இப்போ அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிராமப்புறத்து மாணவ மாணவிகள் உங்களெல்லாம் நல்லா படிக்க வேண்டும். அதற்கு இதுபோல பக்கத்திலே இருக்கிற பள்ளிகளுக்கும் செல்வதற்கு பேருந்து வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த எரலூர் கிராமத்துக்கு இதுவரையிலும் பஸ்ஸே கிடையாது, எந்த நேரத்துலையும் கிடையாது. இதான் இப்போ எரலூர் கிராமத்துக்கு நம்ம அதுவும் குறிப்பாக இந்த மாணவ மாணவிகள்லாம் இங்கேருந்து நிறைய கிட்டத்தட்ட 100 மாணவ மாணவிகள் மேலே போகிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து திருவெண்ணெய்நல்லூர் கல்லூரிக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் விழுப்புரத்துலேருந்து திருவெண்ணெய்நல்லூர் காலேஜுக்கு இந்த பேருந்தை நாம் விடுறோம். இப்போ இதனால் ஏனாதிமங்கலத்துக்கு இந்த மாணவ மாணவிகள்லாம் எரலூர் கிராமத்துலேருந்து அவங்களும் போகலாம், பெற்றோர்களும் பெரியவங்களும் போகிறதா இருந்தாலும் போகலாம். அந்த அளவுக்கு இந்த ஏற்பாடு செஞ்சு இதை நீங்கள் செஞ்சுருக்கிறோம்.